14வது அதிகாரம் 18வது வேதவசனம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். அல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை அவரை நம்பி வந்த, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீசர்களுக்கு ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லுகிறார். அவர் ராபோஜனம் பண்ணுகிற போது, அந்த கடைசி பந்தி பரிமாறப்படுகிற போது, அது முடித்து எல்லாருக்கும் இந்த வசனங்களை அவர் சொல்லுகிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். இது ஆண்டவருடைய ஒரு வாக்குறுதி. அவர் அந்த சீசர்களுக்கு கொடுக்கிற ஒரு உறுதிப்பாடான வார்த்தை, அவர்களை தைரியப்படுத்துகிற ஒரு வார்த்தை. ஏனென்று சொன்னால், அதற்கு முன்பாக ஆண்டவர் அநேக நேரங்களிலே சொல்லுகிறார், நான் உங்களிடத்திலிருந்து போக போகிறேன். சீசர்கள் நினைத்திருப்பார்கள், இவரை நம்பி வந்துட்டோம், ஏதோ நம்முடைய வாழ்க்கையில இதுவரை நிகழாத நிறைய ஆச்சரியமான காரியங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இவர் மூலமாக அநேக அற்புதங்கள் நடக்கிறது, கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம், அதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அவரை தொடுவதற்கு பாக்கியம் கிடைத்திருக்கிறது, அவரோடு தங்குவதற்கு பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அந்த 12 சீசர்களுக்கு கிடைத்த பாக்கியத்தை போல யாருக்கு கிடைச்சு? அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவோடு தங்கி இருக்கிறாங்க. இயேசு போகும்போது அவரோட போய் கேட்கிறாங்க. இயேசு பின்னாடி போகும்போது இயேசு கேட்கிறாரு, என்ன தேடுறீங்க அப்படின்னு. உடனே அவங்க சொல்றாங்க, ரவி நீர் எங்கே தங்கி இருக்கிறீர், வந்து பாருங்கள் சொல்றாரு. வந்து பார்த்த போது அவரோடு தங்கினார்கள். அந்த இரவெல்லாம் இயேசுவோடு தங்கி இருக்கிறாங்க. என்ன அனுபவத்தை கண்டாங்களோ தெரியாது. இரவெல்லாம் இயேசு தூங்கினாரா, கண்வெளித்திருந்தாரா என்று சொல்லி அவங்களுக்கு தான் தெரியும். அப்படி ஸ்தோத்திரம், இயேசுவோடு தங்கின ஒரு அனுபவம், இயேசுவோடு சாப்பிட்ட ஒரு அனுபவம், இயேசுவோடு பிரயாணம் பண்ணின அனுபவம், இயேசுவோடு நடந்த அனுபவம், இயேசுடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் மூலமாக நடப்பித்த அனுபவம், இயேசு சொல்லி கடலிலே நடந்த அனுபவம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரன், இயேசு கடல்ல நடந்ததை பார்த்தார்கள். இதெல்லாம் இயேசுவோடு இருந்து எல்லாவற்றையும் அனுபவித்தவர்கள். 3 வருஷம் ஆகிற அந்த சமயத்துல சோத்திரம், இயேசு சொல்லுகிறார், நான் உங்களை விட்டு போக போகிறேன். அல்லேலூயா. யார் நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்காங்களோ அவங்க நம்மளை விட்டு போனா நமக்கு ரொம்ப போராட்டமா இருக்கும். நம்ம மனசு அதை என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளாது. நிறைய குடும்பங்களை பார்க்கும் போது சோத்திரம், சில மரண வீடுகளை தான் நம்ம பார்க்க முடியும். இனி நான் என்ன செய்வேன்? அல்லேலூயா. ஒரு புருஷன் மரித்து போயாச்சுன்னா மனைவி கதறுவாங்க. சோத்திரம், இனி எனக்கு யார் இருக்கிறா? அதுல ஒரு ஆள் சொல்றா, ஒருத்தர் சொல்றாரு, இனி எனக்கு, அல்லேலூயா, இனி எனக்கு யார் இருக்கிறா? நீ போயிட்டியே, எனக்கு இனி யாரு? புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஆமா, சிலருக்கு புரிஞ்சவங்களுக்கு புரியும். ஸ்தோத்திரம். ஐயா நீங்க போயிட்டீங்களே, இனி எனக்கு யார் இருக்கிறா? அப்ப யாராவது இருந்தாச்சுன்னா நல்லது. ஸ்தோத்திரம். அப்படி சிலர் சொல்றாங்க. நான் கேட்டோன்னு ஆச்சரியமா இருக்கு. இனி எனக்கு யார் இருக்கிறா? இனி யாராவது இருந்தா நல்லா இருக்கு. நீ போயிட்ட, உனக்கு பதிலாக யாரா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஏதோ ஒரு துயரம் அங்கே சூழ்ந்து கொள்கிறது. இந்த ஆண்டவர் இயேசு அவர் போகும்படியான நேரம் வருகிறது. அவர் சொல்ல, நான் போகிறேன், உங்களுக்கு தேற்றவர்களால் நான் அனுப்புவேன்னு சொல்றாரு. ஆனா இதை புரிந்து கொள்ள முடியல. அப்போ அவங்கள ஆண்டவர் சொல்றாரு, நான் போகிறேன், போனாலும் உங்களை திக்கற்றவர்களாக விட்டுட்டு என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். அல்லேலூயா. யாரும் ஆதரவற்றவர்களாக விட்டுட்டு நான் போக மாட்டேன். எல்லாரும் உங்களை வெறுக்கக்கூடிய அளவுக்கு விட்டுட்டு போக மாட்டேன். திக்கற்ற நிலைமை என்பது ரொம்ப பரிதாபமான நிலைமை. ஸ்தோத்திரம். வேதம் சொல்லி இருக்கிற திக்கற்றவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க போய் வயல்ல போய் தானியங்களை சேகரித்து வருவாங்க. அங்க போய் ஆண்டவர்
என்ன சொல்ற, உபாவத்தில் நீ பயிர் அறுக்கும் போது, கதிர் அறுக்கும் போது சிலதை விட்டு விடு. அது யாருக்கு உதவும்? பரதேசிகளுக்கும் திக்கற்றவங்களும் உதவும். அப்ப திக்கற்றவன் சொன்னா நன்மைகளுக்காக யார்கிட்டே போய் எதிர்பார்க்குறது? எல்லாத்துக்கும் வசனம் இருக்குது. சமயம் அதிகமா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வேகமா போயிட்டே இருக்கிறேன். சோத்திரம். அல்லேலூயா. அப்ப திக்கற்றவன், அடுத்த திக்கற்றோட நியாயங்கள் ஒடுக்கப்படுகிறது. இதெல்லாம் நீங்க எழுதிக்கிடுங்க, வசனத்தை தேடி எழுதிக்கிடுங்க. சோத்திரம். திக்கற்றோட நியாயங்கள் ஒடுக்கப்படுகிறது. திக்கற்றவர்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. திக்கற்றவர்களுக்கு பக்கத்துல யாரும் நிக்க மாட்டாங்க. திக்கற்றவனை யாரும் கண்டுக்கிடவும் மாட்டாங்க. அல்லேலூயா. சோத்திரம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், யாதும் கெதியற்றவர்களாக விடேன். திக்கற்றவர்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டாலும் அவங்கள கேட்பதுக்கு ஆள் கிடையாது. இந்த சீசர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள். இயேசுதான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார். இயேசுதான் அரணாக இருந்தார். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. இயேசுதான் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார். சோத்திரம். பாருங்க, ஒரு பட்டணத்துக்கு போறாங்க, ஒரு கிராமத்துக்கு போறாங்க, அந்த ஊரார் ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே இவங்க சொல்றாங்க, யோவான் சொல்றாரு, சோத்திரம், ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி இவர்களை எரித்து போட உமக்கு சித்தமா? என்ன தைரியத்துல கேட்டாங்க? அல்லேலூயா. என்ன தைரியத்துல கேட்டாங்க? இவங்க சும்மா சாதா வானத்திலிருந்து அக்கினி இறக்கி அந்த பட்டணத்தை அழிக்க முடியுமா? முடியாது. எந்த தைரியம்? இயேசு கூட இருக்கிற தைரியத்துல தான் கேக்குறாங்க. அல்லேலூயா. என்ன வந்தாலும் அவரு பார்த்துட்டார். ஒருவேளை அப்படி இறக்கி அந்த பட்டணத்தை சுட்டரித்து போட்டதுன்னு இயேசு ஊழி செய்ய முடியுமா? முடியாது. ஸ்தோத்திரம். அப்ப இயேசு இருக்கிற தைரியத்துல தான் அவங்க செய்யறாங்க. பாருங்க, கெத்செமனே தோட்டத்துல பேதுரு என்ன பண்ணாரு? பேதுரு என்ன பண்ணாரு? அட்டயத்தை எடுத்து யாருக்கு காதை வெட்டிட்டாரு? மல்குஸுக்கு காதை வெட்டிட்டாரு. என்ன தைரியத்துல பண்ணான்? சொல்லுங்க. இயேசு கூட இருக்கிறான்னு தைரியத்துல தான் பண்ணலாம். ஆனா அதே பேதுரு இயேசுவை எல்லாரும் பிடிச்சோன்னு ஓடிட்டார். அல்லேலூயா. இயேசு கூட இருக்கிற வரைக்கும் தைரியம் இருக்குது. ஆனா இயேசுவை பிடிச்சிட்டாங்க, அவரை கொண்டு போகிறாங்க. அப்படிங்கும் போது பேதுருவையும் காணல, மார்பில சாஞ்ச யோவானையும் காணல, கூட இருந்த யாக்கோபையும் காணல. மற்ற 8 பேரையும் சொல்லவே வேண்டாம். எல்லாம் ஆளு கொண்டாட்டு துண்டை காண துணியை காணன்னு சொல்லி ஒரே ஓட்டம். அல்லேலூயா. அவன் ஒருத்தன் மார்க்குன்னு சொல்லி ஒருத்தன் இயேசுக்கு சிலுவைக்கு பின்னாடி வந்தான். அவனை பிடிச்சதான் அவன், எனக்கு துண்டும் வேண்டாம் துணிய வேண்டாம், ஆளை விட்டா போதும் அப்படின்னு தெரிஞ்சுட்டான். அல்லேலூயா. அவனுக்கு துண்டையும் துணியும் எவன் பிடிச்சான் அவனுக்கு கையில விட்டுட்டு ஓடி போயிட்டான். அல்லேலூயா. இதுதான் அதே மார்க்கு தான் சுவிசேஷத்தை எழுத வச்சார் ஆண்டவர். அப்போ இதுதான் இயேசு கூட இருக்கிற வரைக்கும் ஒரு தைரியம். இயேசு கூட இருக்கிற வரைக்கும் என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் பேசலாம். பேதுரு இயேசு கூட இருக்கிற சமயத்துல அவரு திடீர்னு பேசினார். எந்த தைரியத்துல? நம்ம இயேசு கூட இருக்கிறான்னு தைரியத்துல. இயேசு போன பிற்பாடு அந்த தைரியம் இல்லை. இயேசு பிடிச்சோன்னு தைரியம் போயிட்டு. அல்லேலூயா. இயேசு இருக்கும்போது சொன்ன, உமக்கா என் ஜீவனை கொடுக்க. எந்த தைரியத்துல சொன்னார்? ஜீவனை கொடுக்க இல்ல, ஜீவனை கொடுக்க போனாலும் அவர் பாதுகாத்துக்கிடுவார். அந்த தைரியத்துல உமக்கா என் ஜீவனை கொடுப்பேன் ஆண்டவர் அப்படின்னாரு. இயேசு கூட இருந்த தைரியத்துல. இயேசு பிடிச்சோன்னா தைரியம்லாம் போயிட்டு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட இயேசு கூட இருக்கிற போது இருந்த தைரியம், இயேசு கூட இருந்த போது இருந்த மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாம் எடுபட்டு போகிற நேரம் வருகிறதே என்கிற ஒரு கலக்கத்தோடு இருக்கிறார்கள். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. வாசிங்க அந்த வசனத்தை. 1 வசனம். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இப்போ உங்க இருதயம் கலங்குகிறது. நீங்க இதுவரைக்கும் கலங்காம இருந்தீங்க, தைரியமா இருந்தீங்க. இப்போ உங்க இருதயம் கலங்கிக்கிட்டே இருக்குது.
ஸ்தோத்திரம். ஏனென்று சொன்னால் அவருடைய முகம் மறைக்கப்பட போகிறது. சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரம், நீர் உம்முடைய முகத்தை மறைத்த போதோ திகைத்தவனானேன் அல்லது கலங்கினவனானேன். உம்முடைய கிருபையினால் உம்முடைய தயவினால் என்னுடைய அஸ்திபாரங்கள் எப்படி இருந்தது? உறுதியா இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் உம்முடைய முகத்தை மறைக்க போகிறீர் ஆண்டவரே. உம்முடைய முகம் என்னை விட்டு எடுக்கப்பட போகிறது. ஸ்தோத்திரம். அவருடைய 1000-10,000 பேர்கள் சிறந்தவருடைய முகம் இந்த சீசர்களை விட்டு கடந்து போகிறது. அப்பதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எப்பவும் சந்தோஷமா இருங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது எது? சில நேரத்துல சில சம்பவங்கள் நமக்கு சந்தோஷத்தை எடுப்பதற்கும் வரும். சில வேதனைகள் வரதான் செய்யும், சில பாடுகள் வரதான் செய்யும். அதன் மத்தியிலும் நம்ம கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். அது எப்ப இருக்க முடியும்னா, அவர் மேல விசுவாசமா இருக்கும்போது தான் சந்தோஷமா இருக்க முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் உங்களை, ஆண்டவர் சொல்றாரு, திக்கற்றவர்களா விட மாட்டேன் சொல்றாரு. நான் உங்களிடத்துல மறுபடியும் செய்வேன், வருவேன். ஆமென், ஸ்தோத்திரம். சிலர் சொல்லுவாங்க, அகங்காரம் பிடிச்சவங்க சொல்லுவாங்க, ஒன்ன ஸ்தோத்திரம், உன்னை அடிச்சா யாரு கேட்பான் சொல்றாங்களா? அல்லேலூயா. இப்போ உனக்கு இந்த தீமை செய்த உன்னை தட்டி கேட்கறது யார் இருக்கிறான்? உன்னை நான் இவ்வளவு தூரத்துல பேசுகிறேனே, இவ்வளவு தூரம் அவமானப்படுத்துறேனே, உன்னை கேட்க யார் இருக்கிறா? ஒரு நாதி இருக்குதா உனக்கு? ஏன்னா நீ திக்கற்ற ஆளு. உன்னுடைய நியாயத்தை பேசுறதுக்கு ஒருத்தரும் கிடையாது. உன் நியாயத்தெல்லாம் உனக்கு குப்பையில போடு அப்படின்னு நம்ம அலட்சியமா பேசுறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, யாரு உன்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்றாங்களா, கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். அவர் கேட்பார், அவர் முன்னேற்பார். அவர் உங்களை திக்கற்றவர்களா விட மாட்டார். யாரும் அவருடைய பிள்ளைகளை கை வைக்க தொட மாட்டார். அல்லேலூயா, கை வைக்க விட மாட்டார். சகரியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம். பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்னை அனுப்பினார், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அது சொல்றாரு, உங்களை எவனாவது தொட்டான்னு சொன்னா அவன் என்ன பண்றான்? அவருடைய கண்மணியை தொடுகிறான். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை எப்படி வச்சிருக்காரு தெரியுமா? கண்மணியா வச்சிருக்கார். அல்லேலூயா. உன் மதில்கள் எப்போது எனக்கு முன்பாக இருக்கிறது. ஸ்தோத்திர. சீயோனா வென்றால் ஆண்டவர் என்னை மறந்தார், கர்த்தர் என்னை கைவிட்டார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலோ நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. தனியாளா இருக்கலாம், ஸ்தோத்திரம், ஆனா திக்கற்றவர்களா விட மாட்டார். யாருக்கு உதவியும் இல்லை, ஆனா நம்மளை திக்கற்றவர்களா விட மாட்டார். ஸ்தோத்திரம். ஒத்தையில தான் கஷ்டப்படுறோம், ஆனா ஆண்டவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினால 1997வது வருஷத்துல ஸ்தோத்திரம், வீட்டுல இருந்து தனியா தான் கிளம்புனேன். வேதத்தை தூக்கிக்கிட்டு சில துணிகளை எடுத்துட்டு பைபிள் காலேஜுக்கு போனேன். கவனிங்க. அல்லேலூயா. உதவி செய்யறதுக்கு யாரும் கிடையாது. ஸ்தோத்திரம். வீட்டை விட்டு அதான் முதலா போனது. ஆனா கர்த்தர் இதுவரைக்கும் திக்கற்றவனா விடவே இல்லை. அவர் ஆதரவாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம விஷயத்துக்கு வருவோம். கவனிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் 14வது அதிகாரத்துல 18வது வசனத்துல மறுபடியும் வாசிக்கலாம்.
நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். நான் உங்களை அப்படியே விட்டுற மாட்டேன், உங்ககிட்ட நினைச்சுவேன், வருவேன். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல வார்த்தை பாருங்க. அப்ப ஆண்டவர் இயேசு வருவேன் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமா இருக்கு. திக்கற்றெல்லாம் விடேன்னு சொன்னாச்சுன்னா முடிஞ்சு. ஆனா அடுத்தால சொல்ற, நான் உங்களிடத்தில் வருவேன். அப்ப ஆண்டவர் நம்மிடத்துல வருவார். அல்லேலூயா. எப்பொழுது ஆண்டவர் வருவேன் சொன்னார், எப்பொழுது வந்தார் என்பதை நம்ம பார்க்கும்போது சில காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியும். 19 வசனத்தை வாசிங்க. இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது. இதே வார்த்தையை ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறார். யோவான் 16வது அதிகாரம் 16வது வசனம். நான் பிதாவினிடத்தில் போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கொஞ்ச காலத்தில் என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்தில் என்னை காண்பீர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசு மரிக்க போகிறான்னு சொல்லியாங்க. மரித்தவங்களை யாராவது பார்க்க முடியுமா? முடியாது. எவ்வளவு பெரிய சிநேகிதரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் சரி, அந்த மனுஷன் மரித்தாச்சுன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு அரண்மனை கிடையாது, வீடு கிடையாது, எதுவுமே கிடையாது. அவனுக்கு ஒன்னே ஒன்று கிடைக்கும், கல்லறை மட்டும் தான் கிடைக்கும். அல்லேலூயா. கல்லறையில வச்சாச்சுன்னா மறுபடியுமே கல்லறைக்குள்ள போய் யாரும் பார்க்க மாட்டாங்க. கல்லறைக்கு வெளியே தான் பார்ப்பாங்களே தவிர உள்ள யாராவது பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஆமா. சோத்ர. எங்க அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சோடனே விருந்துக்கு போயாச்சுன்னா அங்க ஒருத்தர் இருக்கிறார், அண்ணனுடைய மனைவியின் அண்ணன். சரியா? அவருக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவருடைய மனைவி இறந்து போனாங்க. அப்போ நான் போன வேளையில அவரு ஃபுல்லா எங்க கிடப்பாருன்னு மனைவியுடைய கல்லறை பக்கத்திலே கிடப்பார். சோத்திரம். துக்க முகமாக அப்படி கிடப்பாரு. சரியான சாப்பாடு கிடையாது. இந்த கல்லறையை பிடிச்சிட்டு அப்படியே சோகமாட்டே இருப்பார். சோத்திரம். ஏதாவது சமயம் வந்துன்னா கொஞ்ச நேரம் அந்த அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஓலை செட் உண்டு, அதில் போய் படுத்துக்கிடுவார். மற்றபடி ஃபுல்லாக கல்லறையில் போயிருப்பார். வேலை செய்வார், வீட்டில் கொண்டு கொடுப்பார், யார்ட்டையும் எதுவும் பேச மாட்டார். எப்படி தான் இருந்தேன். நான் அவரை பார்த்து பேசுனேன். சோத்திரம். உலகத்தின் மனிதர்கள் மரித்து போவார்கள், நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். சோத்திரம். அல்லேலூயா. கவனிங்க. அவருக்கு சில ஆறுதலான வார்த்தைகள் சொல்லி ஜோம் பண்ணிட்டு வந்தேன். என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. சோத்திரம். கிருபையினால வெகு சீக்கிரத்தில் அவர் ரட்சிக்கப்பட்டார். அவர் அந்த போராட்டத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டார். இப்போ இன்னொரு இடத்துல கொல்லம் டிஸ்ட்ரிக்ட்ல அவர் ஊழியம் செய்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. 2வது கல்யாணம் பண்ணிட்டார். சோத்திரம். 2வது பிள்ளைகள் பிறந்திருக்கிறாங்க. முதல்ல 2 பிள்ளைகள், அடுத்தால பிள்ளைகள் பிறந்திருக்காங்க. அதுல ஒரு பையன் இறந்து போயிட்டான். சோத்திரம். அப்போ அந்த வீட்டுக்கு போனேன், பார்க்குறேன், அங்க ஒரு சபையை உருவாக்கி வச்சிருக்கிறேன். சோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். பாருங்க. அப்போ இவரு கல்லறை பிடிச்சிட்டு இருந்தார். கல்லறைக்குள்ள போய் பார்க்க முடியுமா? முடியாது. இயேசு மரித்து போயாச்சு. அவரை 3 நாளா பார்க்க முடியல, கொஞ்ச காலம் பார்க்க முடியல. யாரு கல்லறைக்குள்ள போய் பார்க்க முடியாது அந்த சூழ்நிலை. ஆனால் இயேசு மறுபடியும் கல்லறைக்குள்ள இருந்து வெளியே வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. மரணத்திலிருந்து இயேசு வெளியே வந்தார். ஸ்தோத்திரம். அப்போ அவருக்கு பாடுகள் இருந்தது, வேதனைகள் இருந்தது. அவர் மரித்து போனதை பார்த்தபோது சீசர்களுக்கு பயங்கர கலக்கம் இருந்தது. ஆண்டவர் ஏற்கனவே எல்லாம் சொல்லி தைரியப்படுத்திட்டார். கடந்த நாளில் ஒரு ஊழியத்துக்கு போன வேளையிலே அந்த ஊழியரை குறித்து சில காரியங்கள் அந்த ஊழியத்தை நடத்தக்கூடிய சகோதரி சொன்னார்கள். சோத்திரம். எங்க பாஸ்டர் அவர் போச்சுமே எல்லாம் சொல்லிட்டார். சோத்திரம். எல்லாம் சொல்லி
எங்களை உருவாக்கி விட்டுட்டார். அல்லேலூயா. அந்த சகோதரி சொல்றாங்க, கவனிங்க, எங்க பாஸ்டர் போக முன்னாடி என்கிட்ட சில ஊழியங்களை தந்துட்டு போனாரு, அதுக்கு என்னை உருவாக்கிட்டாரு. அவர் சாகுற தருவாயில இருக்கும்போது சொன்னாரு, என்னென்ன ஸ்தோத்திரம் பாடா ஒன்று, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படியோ உருவாக்கிட்டேன், நீ ஒரு பெரிய ஒரு ஊழியத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு உன்னை உருவாக்கிட்டேன், அந்த திருப்தி எனக்கு இருக்குது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் இத்தனாம் தேதி 2 மாசத்துக்குள்ள இறந்துருவேன், அதுக்கு மேல போகாது அப்படின்ட்டு எல்லா வீட்டையும் சொல்லிட்டார். ஸ்தோத்திரம். இந்த சகோதரிக்கு, இந்த ஊழிய சகோதரிக்கு ரொம்ப அதெல்லாம் நம்ப முடியல, இதெல்லாம் எங்க நடக்கும் இல்ல பாஸ்டர். ஸ்தோத்திரம். அப்போ தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரர் சொல்லுகிற வார்த்தையே அவ்வளவு உருவாக்கும் சொன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த சீசர்களிடத்துல இருந்த நாட்களிலே அவர் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஒருவேளை மரித்து போகலாம், ஒருவேளை இல்ல, நான் மரித்து போகலாம், ஆனா 3வது நாளிலே மறுபடியும் உங்களை நான் சந்திப்பேன், உங்களுக்கு வருவேன். ஸ்தோத்திரம். மரணத்திலிருந்து ஜீவன் பெற்று வருவேன் சொல்லி ஆண்டவர் இயேசு அவர் சொன்னதை நம்ம பார்க்க முடிகிறது. பாருங்க, லூக்காவின் சுவிசேஷம் 24வது அதிகாரத்துல 17வது வசனம், 15வது வசனத்தில் வாசிங்க. இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்க, அப்போ இயேசு கூட வருகிறார், உயிர்த்தெழுந்த இயேசு வருகிறார், அதை அறியாமல் போனார்கள். அப்ப நம்ம ஏன் துக்கமா இருக்கிறோம், நம்ம ஏன் கலக்கமா இருக்கிறோம், நம்ம ஏன் வேதனையோடு இருக்கிறோம், நம்ம ஏன் கவலையோடு இருக்கிறோம் சொன்னா, உயிர்த்தெழுந்த இயேசு மறுபடியும் நம்ம கூட வருகிறார் என்கிற அந்த ஸ்தோத்திர அறிவும் இல்லை, உணர்வும் இல்லை. அல்லேலூயா. சீசர்கள் அதை அறியாமல் போனார்களாம். நம்ம கூட இயேசு இருக்கிறார் நிச்சயம் இருக்கிறதா? உயிர்த்தெழுந்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் நிச்சயம் இருந்துன்னு சொன்னா நம்ம எல்லாத்திலும் தைரியமா இருப்போம். வியாதி வரலாம், போராட்டம் வரலாம், சோதனை வரலாம், வேதனை வரலாம், திக்கற்றது போல நிலைமை வரலாம், யாரும் நம்மளை கேட்க விசாரிக்க இல்லாத சூழ்நிலை வரலாம். நான் உயிர்த்தெழுந்த இயேசு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்னை திக்கற்றவர்களாக விடமாட்டார், ஆதரவற்றவராக விடமாட்டார், எனக்கு ஆறுதலாக அவரே இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த பவுல் ஒரு காரியத்தை சொல்கிறார் பாருங்க, 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2 கொரிந்தியர் 1வது அதிகாரத்திலே பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 6வது வசனம். ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கு ஏதுவாகும், நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கு ஏதுவாகும். நீங்கள் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது. நீங்கள் எங்களோடு கூட பாடுபடுகிறது போல எங்களோடு கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் இப்படிதான். பாடுகள் வருகிறது, வேதனைகள் வருகிறது, அது அந்த வேதனைகள் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே எங்களை பலப்படுத்துகிறவர், ஆறுதல் செய்கிறவர் எங்களோடு கூட இருக்கிறார். 4வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களில் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அவர் உங்களுக்கு ஆறுதல் செய்தாதான் மற்றவங்களை பார்த்து நீங்க சொல்ல முடியும், இயேசு எங்களுக்கு ஆறுதல் செய்தார், உங்களுக்கும் ஆறுதல் செய்வார். அவர் உங்களுக்கு ஆறுதல் செய்யாம இருந்தாருன்னா சொல்றோம். உங்களுக்கு கவனிங்க,
அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். வெயில் அடிச்சு அடிக்கடி சூடு வந்துச்சு. யோனாவுக்கு தலையில சூடு பட்டவரை தான் அவனுக்கு என்ன வந்துச்சு? ஆமென். அல்லேலூயா. ஒரு சகோதரி ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே உபவாச கூட்டத்துல நல்ல வெயில் குறுக்குல எல்லாம் அடிக்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உண்மையிலே ஸ்தோத்திரம். முதுகுல எல்லாம் வெயில் அடிக்க ஆண்டவரே. இந்த வெயில மாத்துங்க ஆண்டவரே, இந்த இடத்த ஸ்தோத்திரம் வெயில் இல்லாம ஆக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அதே போல அடுத்த வாரமே அதே போல ஆயிடுச்சு. அல்லேலூயா. நம்ம இங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், ஆண்டவரே போடக்கு வலிச்சியும். ஆனா அந்த சகோதரி சத்தம் போட்டு ஜெபம் பண்ணாங்க. அன்னையோட முடிச்சு, அன்னைக்கே போட்டாச்சு, அந்த வாரமே போட்டாச்சு. அல்லேலூயா. சரி, அப்போ ஆண்டவர் ஸ்தோத்திரம் நம்ம தலையில சில சமயம் வெயில் அடிக்க பண்ணுவார், யோனாவ மாதிரி. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அப்போ உபத்திரம் வந்தாதான், பாடுகள் வந்தாதான் அவர் நமக்கு ஆறுதல் செய்கிறவர்கள் சொல்லி தெரியும். அந்த ஆறுதல் இருக்குன்னு நம்மை மாதிரி உபத்திரப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மயப்படுவதாக. பாருங்க, ஆண்டவர் நம்ம திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அவர் நமக்கு ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார். அதே நேரத்தில் 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6வது அதிகாரம் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தில் 16வது வசனம். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்கும் புறஜாதியர் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் என்ன கைவிட்டுட்டாங்க, எல்லாரும் விட்டு விலகிட்டாங்க. ஆனா கர்த்தர் எனக்கு துணை நின்றார். மரணத்தை ஜெயித்தவர். அல்லேலூயா. மரணத்தை ஜெயித்த தேவன். ஆமென். கல்லறை விட்டு வெளியே வந்த ஆண்டவர் என் கூட இருக்கிறார், என் கூட வருகிறார். ஆண்டவர் நம்ம கூட வருவேன்னு சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அவர் நம்முடைய பாடுகளின் மத்தியிலே, வேதனையின் மத்தியிலே, போராட்டத்தின் நாட்களிலே மரணத்தை ஜெயித்த இயேசு, பாவத்தை ஜெயித்த இயேசு, சாத்தானை ஜெயித்த இயேசு நம்ம கூட வருவேன்னு சொல்லுகிறார். அவர் வருவார். அல்லேலூயா. ஆனபடினால எந்த விஷயத்திலையும் அத்திக்கற்றவர்களா விட மாட்டார். 2வது ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். யோவான் 14வது அதிகாரம் 2வது வசனம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணின பின்பு ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் ஆயத்தம் பண்ணின பின்பு இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். அப்படின்னு பரலோகத்துல அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது. அப்படி இல்லாட்டும் ஆண்டவர் சொல்லுவார், அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா நிறைய வாசஸ்தலம் இருக்குது. ஆனா உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போறேன். அல்லேலூயா. புதுசா ஆயத்தம் பண்றாரா இல்லாட்ட ஆயத்தமாக்கிறது ஆயத்தம் பண்றாரா நமக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கா ஒரு ஸ்தலம். நீங்க விசுவாசமா இருக்கிறவர்கள், தேவனிடத்தில் விசுவாசமா இருக்கிறவர்களுக்காக, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவர்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். ஆயத்தம் பண்ண சொல்றாரு, நான் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணின பின்பு உங்களிடத்திலே நீங்களும் என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் இப்படிதாக. சில தேவ மனுஷர்கள் பாடுறாங்க, ஸ்தலமீதும் எந்தனுக்கு ஆயத்தம் ஆகலையா ஆண்டவரே, எனக்கு இன்னும் ஸ்தலம் ஆயத்தம் ஆகலையா, நீ ஆயத்தம் பண்ணணும்னு வந்து கூப்பிடுறேன்னு சொன்னீரே.
அப்படின்னு சில தலைமுறைகளுக்கு முன்னாடி உள்ள தேவ பிள்ளைகளுடைய ஏக்கணம் எப்படி தெரியுமா இருந்துச்சு? அல்லேலூயா. எப்போ வருவீர் ஆண்டவரே? வருவேன்னு சொன்னீர். திக்கற்றவர்களாம் விட மாட்டேன்னு சொன்னீர். விடவேன், உங்களிடத்தில் வருவேன்னு சொன்னீர். மரணத்தை ஜெயித்து வருவேன்னு சொன்னீர். வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி விட்டு வருவேன்னு சொல்லி இருக்கிறேன். அல்லேலூயா. எப்போ ஆயத்தம் பண்ணிட்டு வருவீர் ஆண்டவரே? எல்லாம் ரெடி பண்ணிட்டீரா? ஸ்தோத்திரம். ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்ற? கவனிங்க, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஒரு 10 நிமிஷம் எல்லாரும் கொஞ்சம் அந்த கண்ணை கொஞ்சம் பிடிச்சு வச்சுட்டு இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். அல்லேலூயா. சரி, யூதர்களுக்கு ஒரு வழக்கம் இருக்கு. என்ன வழக்கம்னா, திருமண ஒப்பந்தத்துக்காக அவர்கள் பெண்ணை நியமிப்பார்கள். அப்படித்தான் யாரை நியமிச்சாங்க? யோசேப்புக்கு மரியாளை நியமித்தார்கள். அவர்கள் கூடி வரும் முன்னே அப்படி ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? கவனிங்க. யூதர்களுக்கு ஒரு முறைமை இருக்கிறது. என்னன்னா, ஒரு பெண்ணை நிச்சயம் பண்ணி ஒரு ஒரு பையனுக்கு அல்லது ஒரு வாலிபனுக்கு நிச்சயம் பண்ணிடுவாங்க. இவன் நம்ம முறைமைப்படிதான் நிறைய டவுரி எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா இவன் என்ன பண்ணா, பெண் எடுக்கக்கூடிய வாலிபன் என்ன பண்ணா, அந்த பெண்ணுக்காக அவன் தான் என்ன செய்யணும்? வெகுமதியெல்லாம் கொடுக்கணும். அல்லேலூயா. அது ஒரு கலாச்சாரம் இருக்குது. ஆனா வாங்கினதும் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அது அன்பளிப்பா கொடுக்கிறது. சரி, திருக்கணும். எப்படியோ ஒண்ணு. கவனிங்க, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த பெண்ணை நியமிக்கும் போது இவருடைய கையில ஒரு 10 வெள்ளிக்காசை கொடுத்து விட்டு சென்று விடுவான். எத்தனை வெள்ளிக்காசு? 10 வெள்ளிக்காசு. ஏன்னா இப்ப மாதிரி காரு, பிளேன் இதெல்லாம் கிடையாது. கழுதை, ஒட்டகம், குதிரை இதான் உண்டு. சரியா? இவன் கொடுத்து விட்டு போயிடுவான். என்ன சொல்லுவான்னா, சோத்திரம், நான் இதை கொடுத்துட்டு போறேன், நான் வருகிற வரைக்கும் இதை நினைச்சிடும் பத்திரமா வச்சுக்கணும். கவனிங்க. அல்லேலூயா. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார். எல்லாம் கைதட்டி பாடுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் அலைகள் குண்டுகள் தாண்டிட வேண்டும். கூடானவை நேராக கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குண்டுகள் தகர்ந்திட வேண்டும். கூடானவை நேராக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 10 வெள்ளிக்காசு கொடுத்து கொண்டு போகிறவன் எப்போ வாரான்னு தெரியாது. அவன் வந்துட்டு போறதுதான் தெரியும். எப்போ வாரான்னு தெரியாது. நியூஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப மாதிரி செல்போனு, கடிதம் அதெல்லாம் கிடையாது. அப்போ அவன் எப்போ வாரானோ அப்பந்தான் வந்து அந்த பெண்ணை மணமுடிப்பான். அவன் வருகிற போது இந்த 10 வெள்ளிக்காசையை ஒழுங்கா ஒன்றும் தொலைக்காம பத்திரமா பாதுகாத்துடணும். ஒருவேளை அவன் வருகிறது ஸ்தோத்திரம் 1 மாதத்துல வரலாம், 1 வாரத்திலையும் வந்துடுவான், இல்லாட்ட 1 வருஷம் கூட ஆகலாம். ஸ்தோத்திரம். ஏன் அப்படி ஆகுது அப்படின்னு ஒரு கேள்வின்னா, இவன் போகிற வீட்டில் புதிய பெண்ணை அல்லது புதிய மணமகளை, மணவாட்டியை தன்னுடைய வீட்டில் வைப்பதற்கு இவன் சொந்தமா ஒரு வீடு கட்டணும். அவங்க அப்பா வீட்டில் நிறைய வீடு இருக்கலாம், நிறைய அறைகள் இருக்கலாம். ஆனா இவன் வாழ்வதற்கு சொந்தமா ஒரு வீடு கட்டித்தான் ஆகணும். அல்லேலூயா. இப்ப அப்படி இல்லை, வீட்டுனால சமாளிச்சுக்கலாம். நாங்க ஒரு எங்க குடும்பத்துல ஒரு கல்யாணம் நடந்துச்சு. அந்த வீட்டுல சோத்திரம் வீடு கழுவி விட்டாங்களோ எனக்கு தெரியல, வாடகை வீடு பிடிச்சு போட்டிருக்குது. வரவேற்க ஆளே கிடையாது. ரொம்ப பரிதாபம்.
அப்படிப்பட்ட இடத்துலையும் கல்யாணத்துக்கு போகணும். சரி, இருக்கணும், கவனிங்க. அப்போ அவன் சொந்தமாக ஒரு வீடு கட்டியிருக்கணும், சொந்தமாக அறைகள் வச்சிருக்கணும். அப்படித்தான் அவன் அந்த பெண்ணை மணமுடிப்பதற்கு வரணும். அப்போ அந்த வேலை எப்போ முடியுதோ அவன் முடிச்சுட்டு அந்த அந்த வீட்டுக்கு மணமக்களை அழைத்து செல்வதற்கு அவன் வருவான். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் போகிறேன், உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு மறுபடியும் உங்களை வந்து சேர்த்துக் கொள்வேன். அப்ப நம்ம போக முடியாது, அவர் தான் வந்து கூட்டிட்டு போகணும். ஆமென். அல்லேலூயா. நான் பரலோகத்துக்கு போயிருவேன்னு அது நடக்கிற விஷயம் இல்லை. யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. நல்லா கவனிக்க, யாரும் பரலோகத்துக்கு நிற்க முடியாது, போக முடியாது. அவர் வந்துதான் கூட்டிட்டு போவார். ஸ்தோத்திரம். அப்ப இந்த 10 வெள்ளி காசை வச்சிருக்கிறவன் என்ன பண்ணா பத்திரமா வச்சுக்கணும். ஏசு ஒரு ஓமை சொன்னார் தெரியுமா? என்ன ஓமை? வாசிங்க அந்த வசனத்தை. லூக்கா 15 அதிகாரத்துல இருக்கு. சீக்கிரமா எடுத்து வாசிக்கணும். லூக்கா 15 தானே? அதாவது 9 வெள்ளி காசு இருக்குது, 1 தான் தொலைஞ்சு போச்சு. வாசிங்க. ஸ்தோத்திரம். 1 தான் தொலைஞ்சு போச்சு. 10 வெள்ளி காசு உடையவளா இருந்து அதில் 1 தொலைந்து போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையா தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு கண்டுபிடித்தேன். ஏன் அப்படி சொல்லணும்? நம்ம வீட்டுல 1 ரூபா காணாம போச்சு, இப்போ 9 ரூபா காணாம போச்சுன்னா கூட பரவாயில்ல, 1 ரூபா தான் காணாம போச்சு. அந்த 1 ரூபா காணாம போனதுக்கு இவன் ரொம்ப பதறிட்டான். பதறி வீட்டை பெருக்கி விளக்க கொளுத்தி அங்கேயுமா தேடி பிடிச்சு அப்படி பராணப்பட்டு எதுக்கு தேடணும் சொல்லுங்க? அல்லேலூயா. 1 குறைஞ்சினாலும் மணவாளன் கைவிட்டுருவார். அல்லேலூயா. நம்முடைய மணவாளனா இயேசு நம்மளை கைவிட்டக்கூடாது. நம்ம கொடுத்த பொறுப்புகளை கரெக்டா நிறைவேற்றணும். நிறைவேற்றாட்டா அவர் வருவார். 10 வெள்ளி காசு தந்தனே, 5 தாளந்து தந்தனே, சோத்திர 10 ராத்தல் தந்தனே, என்ன பண்ணேன்னு கேட்பார். அல்லேலூயா. இதெல்லாம் நம்முடைய பொறுப்புகள். நீ பொறுப்பு இல்லாம இங்கே பொறுப்பு இல்லாம இருந்தனா பரலோகத்துல இருந்து உனக்கு என்ன பொறுப்பு தர முடியும் அப்படிம்பார். சில ஊழியங்களுடைய பொறுப்புகள் உங்களுடைய கையில இருக்கு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிறுவர் ஊழியத்துடைய பொறுப்புகள் இருக்கிறது, வாலிபர் ஊழியத்துடைய பொறுப்புகள் இருக்கிறது, ஜெப ஊழியத்துடைய பொறுப்புகள் இருக்கிறது. இதெல்லாம் தேவன் நமக்கு தந்திரக்கூடிய வெள்ளி காசுகள். ஆவிக்குரிய சில வரங்கள் இருக்கிறது, அதெல்லாம் வெள்ளி காசுகள். அல்லேலூயா. தேவனுக்காக பாதுகாக்கப்பட்டு பயன்படுத்தப்பட வேண்டியவைகள். தாளந்துகள் இருக்கிறது, அதெல்லாம் வெள்ளி காசுகள். இதெல்லாம் பயன்படுத்தப்பட வேண்டி இருக்கிறது. நம்ம என்ன பண்றோம்? தொலைச்சிட்டோம், நிறைய நேரத்துல இழந்துடுறோம். அல்லேலூயா. இவன் என்ன பண்ணான்னா, சரி கவனிங்க, 1 வெள்ளி காசு தொலைஞ்சு போன கிடைச்சிட்டு, யாராவது 1 ரூபா தொலைஞ்சு போன கிடைச்சிட்டு சொல்லி பக்கத்து வீட்டு, அடுத்த வீடு, ஏத்த வீடு கூப்பிட்டு யாராவது சந்தோஷப்பட்டிருக்காங்களா? நீங்க சந்தோஷப்பட்டிருக்கீங்களா? இல்ல. ஆனா இவன் சந்தோஷப்படுறான். என்ன விஷயம் தான், என் வாழ்க்கையே போக மாதிரி இருந்துச்சு, ஆனா இந்த 1 வெள்ளி காசுல தான் என் வாழ்க்கையை செஞ்சு அடங்கி இருந்தது, அதுவும் கிடைச்சிட்டு இப்ப எனக்கு பயமே இல்ல, சந்தோஷம். அவளுக்குள்ள அந்த சந்தோஷத்தை எல்லார் மத்தியிலும் பகிர்ந்து கொள்கிறான். அப்போ நம்ம ஆண்டவர் அதான் எதிர்பார்க்கிறார். தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமா இருங்க, நான் உங்களுக்கு மறுபடியும் வருவேன். எப்படி இயேசு வருவார்? கவனிங்க. இந்த காலையில வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு காரியம் தென்பட்டது. இதை பற்றி சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போறோம். அடுத்ததாக மீதி உள்ள பகுதியை நம்ம அடுத்த வாரம் ஆண்டவருக்கு சித்தமான தியானிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 24வது அதிகாரம்
3வது வசனத்தை ஒருவர் வாசிக்கிறார். பின்பு பின்பு அவர் அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அல்லேலூயா. இயேசு அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிற போது சீசர்கள் வந்து கேட்கிறாங்க. கவனிங்க, முக்கியமான ஒரு செய்தி. சீசர்கள் வந்து கேட்கிறாங்க, ஆண்டவரே எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு சொல்லி கேட்கிறார்கள். அப்படின்னு இயேசு சொன்ன காரியங்கள் நடக்க போகிறது. உம்முடைய வருகைக்கான அடையாளம் என்ன ஆண்டவரே என்று சொல்லி கேட்கிற போது இயேசு என்ன அடையாளங்களை சொல்லுகிறார்னா, 4வது வசனம் பிரதித்துவமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தெரிந்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி, கவனிங்க, அல்லேலூயா. நானே கிறிஸ்துன்னு என்ன அர்த்தம்? கிறிஸ்துன்னு என்ன அர்த்தம்? கிறிஸ்து என்ன? அபிஷேகிக்கப்பட்டவன் சொல்லி அர்த்தம். அபிஷேகிக்கப்பட்டவன் சொன்னால் மனுபுத்திரனை விடுவிக்கும்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் சொல்லி அர்த்தம். பாருங்க, பழைய ஏற்பாட்டுல 3 விதமான அபிஷேகம் இருக்கிறது. எத்தனை அபிஷேகம் இருக்குது? அல்லேலூயா. டயர்டா இருக்க எல்லாருக்கும் எந்த அபிஷேகம் இருந்தா எங்களுக்கு என்ன? டயர்டா இருக்கு, சீக்கிரமா முடிச்சுட்டு உடுவியலாம். நாங்க சோறு தண்ணி ஏதாவது சாப்பிட்டு அல்லேலூயா 10 நிமிஷத்துல முடிச்சிடறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதை மட்டும் தொடக்கி விட்டுட்டு நான் உங்களை அனுப்புகிறேன். நம்ம ஜெபிக்க போறோம். முக்கியமான காரியம். ஏன்னா இயேசு கூட வருவேன்னு சொல்லியிருக்கிறார். உங்களை திக்கற்றவர்களா விட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். சாத்தான் நம்மளை திக்கற்றவனாக விடறதுக்கு பார்க்குறான். ஒரு ஆதரவு கிடைக்க விடாது. உன்னை படாத பாடுபடுத்தணும். நீ ஆண்டோடைய வருகையில போகக்கூடாது. அவர் வருவேன்னு சொல்றாரு. அவர் வரச்சுமே நீ இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அவர் ஒன்னிடத்துல வருவேன்னு சொல்றாரு. உன்கிட்ட அவர் வர சமயத்துல நீ இருக்க சொல்லுங்க, நீ இருக்க கூடாது. அல்லேலூயா. அவர் உன்கிட்ட வருவாரு. அவர் வர்றது உண்மைதான். ஆனா நீ அவர்கிட்ட அதுக்குதான் நம்ம பார்க்கலாம். அப்ப சீசர்கள் கேட்கிறாங்க. கேட்டோன்னா அந்த சொல்றாரு, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக. பழைய ஏற்பாட்டுல 3 விதமான அபிஷேகம் இருக்குது. என்ன அபிஷேகம் இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். சீக்கிரமா சொல்லணும். ஸ்தோத்திரம். 3 விதமான அபிஷேகம். ஸ்தோத்திரம். 1 ஆசாரியனுடைய அபிஷேகம், 2வது தீர்க்கதரிசியினுடைய அபிஷேகம், 3வது ராஜாக்களுடைய அபிஷேகம். 1 என்ன? ஆசாரியனுடைய அபிஷேகம், 2வது தீர்க்கதரிசியுடைய அபிஷேகம், 3வது ராஜாவுடைய அபிஷேகம். இந்த 3 அபிஷேகம் இருந்தது. இந்த 3 அபிஷேகமும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக காணப்பட்டது. தாவீதுக்கு இருந்தது ராஜரீக அபிஷேகம். அதே நேரத்தில் ஆரோனுக்கு இருந்தது பிரதான ஆசாரியனுடைய அபிஷேகம். அதே நேரத்தில் எலிசாவுக்கு இருந்தது தீர்க்கதரிசியினுடைய அபிஷேகம். அல்லேலூயா. சாமுவேலுக்குள்ளால 2 விதமான அபிஷேகம் இருந்தது. 1 ஆசாரியனுடைய அபிஷேகம், தீர்க்கதரிசியினுடைய அபிஷேகம். அல்லேலூயா. அதே நேரத்தில் அவர் நியாயாதிபதியாகவும் இருந்தார். ஸ்தோத்திரம். இப்படி இந்த 3 விதமான அபிஷேகம் இருக்குது. ஆனால் இயேசுவுக்குள்ளால எல்லா அபிஷேகம் அவருக்குள்ளதான் இருக்கு. அல்லேலூயா. கவனிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தீர்க்கதரிசியினுடைய அபிஷேகம் இருக்கிறது. பிரதான ஆசாரியனாக இருக்கிறார். அவர் ராஜாவாக இருக்கிறார். அப்போ ஸ்தோத்திரம். அநேகர் என் நாமத்தை தெரிந்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லுவார்கள் சொன்னா, நான் வருங்காரியத்திலே சொல்லுவேன். உங்களுக்காக நான் நினைச்சுவேன், மத்தியஸ்தனாகவும் இருப்பேன், உங்களை ஆளுகை செய்வேன் அப்படின்னு தான் நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. நிறைய கிறிஸ்துக்கள் தோன்றி இருக்கிறார்கள். மனிதர்கள் அதுதான் இன்னைக்கு ஒரு கூட்டம் ஆராதிச்சுட்டு இருக்கு. என்ன சொல்றோம்? நாங்க தான் ராயப்பர், நாங்க தான் யாகப்பர், நாங்க தான் சூசப்பர். அல்லேலூயா.
இதெல்லாம் வஞ்சிக்கிற கூட்டங்கள். கவனிக்கிறீங்களா? சோத்திரம். நானும் ஒரு காலத்துல அப்படித்தான் இருந்தேன். ராத்திரி சோத்திரம் இடத்துவாக்கு போச்சு மீத்துல இருந்துட்டு ராத்திரி ஃபுல்லா ஒரே புலம்பல். எனக்கு ஒரு டவுட், ஏசு கிறிஸ்து வல்லமையில வரா, அவர் வல்லமையில வரான். சோத்திரம். ஒருவேளை அவரா தான் இருக்குமோ அப்படி. சோத்திரம். அல்லேலூயா. எப்ப வேத வசனம் நம்ம தொடுதோ அப்பதான் தெரியுது. அநேகர் என் நாமத்தை சொல்லி வஞ்சிப்பார்கள். இல்லாட்ட அவங்கள வஞ்சகர்களா மாற்றிவிட. இது ஒரு அடையாளம், இயேசுவின் வருகைக்கு அடையாளம். அப்போ அவருடைய வருகைக்கான அடையாளங்கள் அநேகம் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் வருவார். எப்படி வருவார் தெரியுமா? அந்த ஒரு வசனத்தை வாசிப்போம். அதுக்கு பிற்பாடு ஆண்டவருடைய சித்தமான வருகிற நாட்கள்ல தொடர்ந்துள்ள காரியங்களை பார்க்கலாம். ஸ்தோத்திரம். 27 வசனம். ஆமா, 24, 27. எல்லாரும் வசனத்தை எடுங்க. ஒரு நிமிஷம், எல்லாரும் வசனத்தை எடுங்க. பைபிள் எடுங்க. பைபிள் எடுத்து எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? 24வது அதிகாரம் 27 வசனம். ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். மத்தேயு 24, 27. எல்லாரும் பைபிள் எடுத்து சேர்ந்து வாசிக்கணும். ஸ்தோத்திரம். சேர்ந்து வாசிப்போமா? மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். சேர்ந்து வாசிக்கலாம் ஒரு கூட. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். மின்னல் எவ்வளவு நேரம் பிரகாசிக்கும்? அல்லேலூயா. 1 மணி நேரம் பிரகாசிக்குமா? இல்ல. ஒரு அரை மணி நேரம்? இல்ல. 10 நிமிஷம்? இல்ல. 1 செகண்ட். அல்லேலூயா. 1 செகண்ட். 1 செகண்ட் கூட ஆகாது. டப்புன்னு தெரிஞ்ச மாதிரி இருக்கும், டக்கு போயிடும். அப்ப இயேசுடைய வருகை அப்படிதான் இருக்கும். மேற்கு துவக்கி கிழக்கு வரைக்கும் எப்படி மின்னல் பிரகாசிக்கிறதோ அதே போல ஆண்டோட வருகை இருக்கும். அதான் சொல்றாரு, நான் உங்களிடத்தில் வருவேன். கல்லறையிலிருந்து வெளியே வரும்போது வந்தார்ல, அதே போல இல்ல, இது மின்னல் மாதிரி வருவார். மின்னலுடைய வேகத்தை பார்க்கலும் தீவிரமா வருவார். அவர் வரும்போது அந்த மின்னலுடைய சத்தத்துக்கு பின்னாடி எக்கால சத்தம் இருக்கிறது. அந்த எக்கால சத்தம் யாருடைய காதுகள்ல, யாருடைய ஆத்மாவோட கேக்குதோ அவங்க நொடி பொழுது நினைச்சிருவாங்க, போயிடுவாங்க. அல்லேலூயா. பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறேன். திடீர்னு நீங்க பாத்தீங்கன்னா மைக்கெல்லாம் கீழே அடக்கும், பைபிள்லாம் கீழே இருக்கும். சோத்திரம். ஆட காணாது. சோத்திரம். நீங்க சேர்ல உட்கார்ந்துட்டே இருப்பீங்க, உங்க சேர் உட்கார்ந்து இருக்கும், ஆனா உங்களை காணாது. அப்படி ஒரு சிலாக்கியம் வேணுமா? மேம்படுத்துவாங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க எப்போ வந்தாலும், மின்னல் மாதிரி வந்தாலும் பிரச்சனை இல்லை, புயல் மாதிரி வந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்மள நினைச்சிரோம் கூட்டிடுவேன். இங்க திக்கட்டோனான்னு நினைச்சிடாரோம். விட்டுறாதீங்க ஆண்டவரே. சோமனோமா எல்லாரும் எழுப்பி நின்று சோமனும். இப்படின்னு சொல்லுங்க, ஆண்டவரே இது எப்படி வந்தாலும் பிரச்சனை இல்லை, எப்போ வந்தாலும் பிரச்சனை இல்லை, என்ன ரெடி பண்ணிருங்க ஆண்டவரே. என்னை திக்கட்டவனாக என்னை விட்டுறாதிரும். நிறைய தாய்மார்கள் ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே என்னை திக்கட்டவெல்லாம் விட்டுறாதீங்கப்பா. திக்கட்ட அனுபவத்தை நான் நிறைய பார்த்துட்டேன். ஆனா நீர் என்ன விட்டுட்டீன்னு சொன்னா, இந்த உலகம் என்ன திக்கட்டவனா விடலாம், திக்கட்டவனா விடலாம், ஆனா நீங்க என்ன திக்கட்டவனா விட்டுறக்கூடாது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரே, எல்லாரும் ஜெபிப்போம். எல்லாரும் ஆண்டவரை கேட்போம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே அநேக நேரத்துல திக்கற்று போன நிலைமை நமக்கு வருகிறது. ஆனா உயிர்த்தெழுந்து நம்ம இயேசு நம்ம கூட இருக்கிறார். நான் உன்னை திக்கற்றவனாக விட மாட்டேன், திக்கற்றவளா விட மாட்டேன். நான் உன்கிட்ட வருவேன், உன்னை தேடி வருவேன், உனக்கு ஆதரவு செய்வேன், உன்னை குணமாக்குவேன், உன்னை தப்பு வைப்பேன்.